ஹாய் எவரிபடி. சமூக வலைதளங்களை கலக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி பட டீசர் மற்றும் கீ செயின். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அண்ட் சன் பிக்சர் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மாஸ்ல அனிருத் இசையில லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்துல உருவாகிற படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி. இந்த படத்துடைய டீசர், டைட்டில் டீசர் வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு டைலாக், டிஸ்கோ டிஸ்கோ அந்த மியூசிக், அவ்வளவுதான். அதுவும் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது சொல்ல தேவையில்ல அந்த இஷ்யூ, ஓகேங்களா? அந்த ஃப்ளோ பயங்கரமா போகுதுன்னு பார்த்துட்டு மிரண்டு போய் இளையராஜா சன் பிக்சர் மேல கேஸும் போட்டாரு. என்னடா இது சாதாரண நினைச்சேன், இப்படி பத்தி தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் முக்கியமா அந்த படத்துடைய டைலாக், அந்த டீசர்ல ஒரு டைலாக் ஒன்று இருந்துச்சு. அதாவது, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அடப்பாவி என்பார்கள் தப்பாக எண்ணாதே, எப்பாடு பட்டாலும் இன்பத்தை தள்ளாதே. இந்த டைலாக் அப்படியே இதெல்லாம் அந்த டிஸ்கோ டிஸ்கோவும் பழசுதான், இந்த டைலாக்கும் பழசுதான். ஆனா பத்திக்கிட்டு எரியுதுங்க. இதுதான் மேஜிக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதெல்லாம் சர்வசாதாரணம். அதாவது அனிருத் தலைவர் கட்சி மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா மரண மாசா இருக்கும். அதெல்லாம் சொல்ல சும்மா கிளி. இதெல்லாம் இவங்க இந்த கமலாண்டிகளும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, அவங்க சில பேர், நான் எல்லா விஜய் ரசிகர்களும் எல்லா கமலாண்டி ரசிகர்களும் சொல்ல, யாரெல்லாம் இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்களோ அவங்கள தான் சொல்றேன், ஓகேங்களா? யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரிதான் இப்போ வேற யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதை காப்பி அடிச்சாரு, அதை காப்பி அடிச்சாரு. ஆனா அவரு மரண மாசம் காட்டிட்டு தான் இருக்காரு இசையில. தலைவருக்குனாலே ஸ்பெஷல் தாங்க. போட்டு தார தம்பட்டை எல்லாத்தையும் போட்டு கிழிச்சு விட்டுறாரு. இந்த தடவை எப்படி எல்லாம் விரட்ட போறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, வேட்டையன்ல ஆல்ரெடி ஓப்பனிங் சாங் தார தம்பட்டை எல்லாம் கிழிய போதா, எல்லாரும் டான்ஸ் ஆட ரெடியா இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிருங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் தான், அக்டோபர் 20 தலைவருடைய வேட்டையன் படம் ரிலீஸ். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த கூலி பட டீசர் வெளியானதுல இருந்து பெரிய மாஸ் வரவேற்பு, அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தாங்க. இப்போ தலைவர் படத்துடைய அந்த கூலி டீசர்ட் கிடைச்சதும் இப்போ அதோடைய ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கீ செயினும் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போ நினைச்சிருங்க பாருங்க, அதுல என்ன அச்சிட்டு இருக்காங்கன்னா, BA கூலி அப்படின்னு சொல்லிட்டு அதுல சிட்டு இதை பாருங்க, கீ செயின், தலைவருடைய அந்த திருவுருவம், அந்த கூலி படத்துடைய உருவத்தை பாருங்க, செம்ம மாசா இருக்குங்க கீ செயின் பார்க்கறதுக்கு. இதனால தலைவரின் சொந்தங்கள் இப்போ எல்லாரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் என்றாலே அது மகிழ்ச்சி தான். நம்மள இவ்வளவு ஆண்டு காலமா, கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலத்துக்கு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு ஒரு மனிதர் அப்படின்னாக்கா எப்படி நம்ம கொண்டாட சொல்லுங்க. அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்களை நாம எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல. தலைவரின் சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெடி ஆகிக்கீங்க. வேட்டையன் படம் அக்டோபர் ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வேட்டையன் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவர் இப்போ இமயமலை பயணம் போயிருக்காங்க, ஆன்மீக பயணம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ பத்ரிநாத்ல இருக்கிற அவருடைய பழைய நண்பர்களை மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் அந்த போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாக்கணும்னா உங்களுக்கு வருகிறது நினைச்சிருக்கேன். அதாவது தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருடம் நான் இமயமலை பயணம் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போகல நண்பர்கள்லாம் சந்திக்கிறது வழக்கம். நம்ம ஒரு நண்பரை டெய்லியும் சந்திச்சா அது ஒரு மாதிரி, வருடத்துக்கு ஒரு முறை சந்திச்சா எப்படி இருக்கும் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அது இப்போ தலைவர் அந்த ஃபீலிங்ஸை உணர்ந்துட்டு அதான் சொல்றாரு. ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா எனக்கு இமயமலை பயணம் ஒரு அனுபவங்களை கொடுக்குது அப்படின்னு, புதிய அனுபவம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படியோ நீங்க சொல்லுங்க, இந்த 2 தகவல்ல உங்களுக்கு பிடிச்சமான தகவல் எது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்க. அது மட்டும் இல்லைங்க, தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு நன்றி, நன்றி, நன்றிகள் பல கோடி.
மீண்டும் தலைவருடைய அற்புதமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.